ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சென்னை டு பெங்களூர் ஹைவே, காஞ்சிபுரம் பக்கத்தில் குபேரப்பட்டினம் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற ஸ்ரீ ராஜகுபேர டெம்பிளை தான் போய் பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து வரும்போது குபேரப்பட்டினம் கிட்ட பிரிட்ஜு மேலே ஏறாமல் லெஃப்ட் சைடில் வந்து யூடர்ன் போட்டு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதை தாண்டி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குபேரன் டெம்பிள் இருக்கும். இந்த குபேரன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா தனியாக பார்க்கிங் இருக்குது. ப்ளஸ் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போதே திருப்பதி கோயில் மாதிரி நல்லா லைட்டிங்ஸோட ஈவினிங் டைமில் நாங்கள் போனதுனால ஜொலிச்சுட்டு இருந்துச்சு. குபேரன் டெம்பிள்ங்கிறதுனால குபேரனை பற்றி தெரிஞ்சுப்போம். குபேரன் வந்து மிகச்சிறந்த சிவபக்தன். ஈஸ்வரன் மீது உள்ள பக்தினால 1000 வருஷம் தவம் இருந்திருக்காரு. அதனால சிவன் வந்து மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்களை நிர்ணயிக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என் திசை பாலகர்களில் ஒருவராக நியமிச்சிருக்காரு சிவபெருமான். சிவனின் பிரியமான சீடர்களில் குபேரரும் ஒருவர். இந்த கோயிலுக்கான சிறப்புகள் என்னென்னா, கடன் பிரச்சனை தீரும், வறுமை தீரும், செல்வம் அதிகரித்து வளமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயில் உள்ளே போகும்போது கோயில் என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணுறதுக்கு கோயில் உள்ளேயே ஷாப் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா முதற் கடவுளான உச்சிட்ட கணபதி காட்சி அளிக்கிறாரு. அவரை வணங்கிட்டு அவரை கடந்து உள்ளே போகும்போது 10 அடி உயரத்தில் சிவன் ஒரு கையில் ருத்ராட்ச மாலை, இன்னொரு கையில் திரிசூலத்தோட காட்சி அளிக்கிறாரு. சிவனுக்கு பக்கத்துலேயும் குபேரன் சிலை இருக்குது 4 அடி உயரத்தில். குபேரன் கீரிப்பிள்ளை மற்றும் குதிரையோட பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. கோவில் உண்டியல் வந்து சாமி பாதத்துக்கு கீழே இருக்கு. அர்ச்சகர் வந்து சிவசகான்னு சொல்லி உங்க காணிக்கையை போடுங்கன்னு சொல்றாரு. குபேரனையும் சிவனையும் கும்பிட்டு வெளியே வரும்போது லெஃப்ட் சைட்ல செல்வ முருகன் காட்சி அளிக்கிறாரு. அவரை தரிசனம் பண்ணிட்டு அதே சைட்ல வரும்போது அகத்தியர் காட்சி அளிக்கிறாரு. அவரை கும்பிட்டு அதுக்கப்புறம் அவரை தாண்டி வரும்போது திரியாம்பிகை நாதர் மங்கள பீடம் இருக்கு. அதுல பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவங்களோட மனைவியோட காட்சி அளிக்கிறாங்க. அவங்கள தரிசிச்சுட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் அமர்ந்துட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். நாங்கள் கிளம்புற டைம் நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அதனால் அங்கே நியர்பை பிளேசஸில் ஏதாவது ஹோட்டல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே வந்தோம். அங்கே ஸ்ரீ சக்தி சண்முகா பவன் சொல்லி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே வண்டியை நிறுத்திட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ட்ராவல் ப்ளஸ் டெம்பிள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.